நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர், பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். ஆறுதல் படுத்தல். தேற்றுதலும் உற்சாகப்படுத்தலும் மனித சமுதாயத்திற்கு நிகரில்லாத சேவை. இட்ஸ் a wonderful ministry and service to the humanity is comforting and encouraging. கடவுள் நமக்கு அருளிய கட்டளைகளில் முக்கியமானது முதன்மையானது என்றால் உங்கள் பிறரை தேற்றுங்கள், பிறரை உற்சாகப்படுத்துங்கள். ஒருமுறை புத்தர் ஒரு கிராமத்தின் தெருவில் போதனை செய்து கொண்டிருக்கும்போது மகனை இழந்த ஒரு தாய் புத்தரிடம் சென்று தன் குழந்தைக்கு உயிர் தரும்படி வேண்டினார். தன் குழந்தையை வெளியூருக்கு வியாபார நிமித்தமாக சென்றுள்ள தன் கணவர் வருவதற்குள் உயிர் மீட்டு தருமாறு மன்றாடினாள். புத்தர் அத்தாயிடம் தான் அந்த குழந்தைக்கு உயிர் தருவதாக வாக்கு பண்ணி இறப்பே இல்லாத வீட்டிலிருந்து ஒரு பிடி கடுகை வாங்கி பகிர்ந்து வந்தால் அவ்வாறு செய்வதாக கூறினார். அந்த தாய் நம்பிக்கையுடன் வீடு வீடாக சென்று விசாரித்தபோது ஒரு வீட்டில் 2 வருடத்திற்கு முன் அவர்கள் பாட்டனார் இறந்ததாக கூறினார்கள். மற்றொரு வீட்டில் ஒருவர் அந்த வாரம் இறந்து விட்டதாக கூறினார். அத்தாய் திகைப்பூட்டும் அச்சத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அழுகையும் கண்ணீரும் உள்ளது என்பதை அறிந்தாள். மரணம் ஒரு பொதுவான நிகழ்வு என்பதை அந்த தாய் உணர்ந்தாள். அது பல்வேறு வீடுகளில் பல்வேறு காலங்களில் நிகழ்வதை அறிந்து கொண்டாள். அதுதான் தன் வீட்டிலும் நடந்தது ஒன்று என்று நினைத்தாள். அவள் உடனே புத்தரிடம் சென்று தனக்கு நல்லதொரு படிப்பினையை தந்தமைக்கு நன்றி கூறி தன் மகனை நல்லடக்கம் செய்ய வீடு சென்றாள். உலகத்தில் எந்த வீடும் துன்பங்களையும் கண்ணீரையோ சிந்தாமல் இல்லை. ஒருவரும் இவ்வுலகத்தில் கண்ணீர் சிந்தாமல் இல்லை. ஆண்டவர் அனைவருக்கும் கண்ணீரின் பாதையை நியமித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தேறுதலையும் உற்சாகத்தையும் நியமித்துள்ளார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தேறுதலையும் உற்சாகத்தையும் தர விரும்பினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் அனைத்தும் என கடவுள் ஏற்படுத்தினார். அவர்கள் கண்ணீருடன் விலை மதிக்க முடியாத ஏதேன் தோட்டத்தில் இழந்து வந்தபோது அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து கண்ணீரை துடைத்தார், தேற்றுதலை பேசினார், அமைதியை உருவாக்க வந்தார். ஏசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்படுவது என்னவெனில், தேறுதலுக்காக ஊழியம் கடவுளுக்கு விருப்பமான ஊழியம். உலகத்தில் மனிதர்களுக்கு கண்ணீரை வரவழைத்து துன்புறுத்துவது சாத்தானின் வேலை. அவன் மனிதர்களை துன்புறுத்தி வழிகாட்டுவான். அவர்களுக்கு மனிதர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது பிடிக்காது. அவர்கள் எப்போதும் கண்ணீருடன் இருப்பதுதான் பிசாசுக்கு பிடிக்கும். மனிதன் கண்ணீர் சிந்த வேண்டும் என்பது கடவுளின் எண்ணம் அல்ல. நம் வேதாகமத்தில் ஆண்டவர் மட்டுமே கண்ணீரை துடைக்க எரிய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் யாரையும் கண்ணீர் சிந்துவதை விடுவதில்லை. சாத்தான் மட்டும் அதை செய்ய முடியும். அவன் அமைதியை அளிப்பவன், நம்மை நடுங்க வைப்பவன், இரவும் பகலும் துன்புறுத்த செல்பவன். இவ்வுலகத்திலே நோயும் தொல்லைகளும் 2 வழிகளிலும் வரக்கூடியவை. ஒன்று இயற்கை, மற்றொன்று நம்முடன் இருக்கும் மனிதர்களால். கண்ணீர் வறுமையாலும் உடல் நலக்குறைவாலும் இயற்கையின் சீற்றத்தாலும் வரக்கூடியது. உலக மக்கள் தொகையில் 30% இவ்விதமாய் துன்பப்படுகிறார்கள். மீது 70% பொறாமை, குற்றம், அநீதி போன்றவற்றால் தன்னுடன் வாழும் மக்களால் துன்பமடைகிறார்கள். இதற்கு காரணம் ஆன்மீக நீதியின் அழிவுதான். வேதாகமத்தில் பல இடங்களில் இவ்வித துன்பத்தில் உள்ள மக்கள் தேற்றப்பட வேண்டும் என்பதையே வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உங்களுக்கு
தேற்றுதலை தருவேன். ஆகையால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் அமைதியை தந்து பரலோகத்திற்கு சென்றார். நாம் அனைவரும் அவரின் பிள்ளைகள் என அறிவுறுத்தினார். அவரின் தேற்றுதல் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இவ்வூழியத்தில் நமக்கு ஒரு பங்கு உண்டு. இதை நாம் 4 வழிகளில் செய்ய இயலும் என்பதை வலியுறுத்தினார். 1. உபசரித்தல், விருந்தோம்புதல். தனக்கு எதிரடியான புத்தியற்ற குழந்தைத்தனத்து உடைய கணவனை உடைய அபிகேயில் என்ற பெண்மணி தாவீதிற்கும் அவர் ஜனங்களுக்கும் வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றாள். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். நீங்கள் கூட உபசரிக்கிறவர்களாக மாறலாம். உபசரிக்கும் குணம் உள்ளவர்கள் எவ்வித நஷ்டத்தினாலும் கஷ்டப்பட மாட்டார்கள். சாரிபாத்தின் விதவை எலியா தீர்க்கதரிசியை போஷித்ததையும் விதமாக பெரிய ஊழியத்தில் ஈடுபட்டதையும் நாம் மறக்க இயலாது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். பிரத்தியாருக்கும் உபசரிப்பை காட்டுங்கள். அதனால் நாம் அறியாத தேவதூதர்களையும் உபசரித்தவர்களாவோம். நம் கண்கள் இயேசுவிற்கு கண்களை ஏறெடுப்போம். அவர் நம் அனைத்திற்கும் அதிகாரி. நம் நம்பிக்கையை நேர்வழிப்படுத்துபவர். அவர் சிலுவை பாரத்தை சகித்து அதனால் ஏற்பட்ட அவதூறை மனதால் ஏற்றுக்கொண்டார். அவர் ஆண்டவரின் வலது பார்சத்தில் ஆளுபவராக உள்ளார். எபிரேயர் 12:2. 2வது, கவனித்தலும் வீடு சந்தித்தலும். கிழக்கு நாடுகளின் துக்கத்தில் உள்ளவர்களை பக்கத்தில் நின்று தேற்றுவது நல்ல வழக்கம் உள்ளது. இழப்புடையவர்களை தேற்ற ஒரு சமய சொற்பொழிவு தேவையில்லை. என்னுடைய தாயார் அடிக்கடி என்னிடம், மகனே, உன் சுற்றத்தாரின் விருந்துக்கு பங்கு கொள்ளாவிட்டாலும் உன் விரோதி வீட்டில் துக்கம் ஏற்படும்போது அவனுடைய இழப்பில் பங்கு கொண்டால் அது அவனுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் என்று கூறுவார்கள். உன்னுடைய சுற்றத்தாரின் விருந்து வீட்டுக்கு நீ போகாவிட்டாலும் பரவாயில்லை. பவுல் கூறுகையில், நாங்கள் மக்கதோனியா வந்தபோது இந்த உடலுக்கு ஓய்வில்லை. ஆனால் வெளியிலிருந்து வந்த குழப்பங்களால் துன்பப்படுத்தப்பட்டு பயத்தில் இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் மனம் தளர்ந்தவர்களை தேற்றினார். தீத்தின் வருகையால் எங்களை தேற்றினார். 2 கொரிந்தியர் 7:5-6 தீத்துவின் வருகையும் அவரை தேற்றியதும் நீங்கள் கூட மற்றவர்களை சந்தித்த போது பேசும் தேர்தலான வாழ்த்தை மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். நீங்கள் அறிவுரையாலோ வார்த்தைகளாலோ தேற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் துக்கத்தில் உள்ளவர்கள் அருகே அமைதியாய் நின்றாலே போதும். அதுவே பெரிய தேர்தலையும் ஆறுதலையும் தரும். அதன் பிறகு அவர்கள் அவருடனே 7 பகலும் 7 இரவுகளும் உட்கார்ந்து கழித்தனர். ஒருவரும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனெனில் அவர் துயரம் எவ்வளவு பெரியது என்பதை கண்டனர். யோபு 2:13. உன் தேற்றுதல் ஊழியத்தில் நீ சொற்பொழிவையோ அல்லது உன்னுடைய சொந்த கதையோ விவரிக்க தேவையில்லை. அப்படியே ஏதாவது கூறினால் கவனிப்பவர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக பதில் அவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்து நேரிடலாம். ஒருமுறை நான் மணிலா மருத்துவமனையில் குருவாக பொறுப்பில் இருந்தபோது நான் அறைகளுக்கு செல்கையில் ஒரு அறையை கதவை தட்டினேன். அவ்வறையில் இருந்த நோயாளி கோபமுற்று, உள்ளே வராதே, வெளியே செல் என்றார். நான் கதவருகே சிரித்தபடி நின்றபோது அவர், நீங்கள் இவ்விடத்தை விட்டு செல்லவில்லை எனில் நான் கூச்சலிடுவேன் என்றார். நான் அவரை மகிழ்ச்சிப்படுத்த அறையை மூடிவிட்டு சென்றேன். சில நாட்கள் கழித்து மறுபடியும் அவரை சந்திக்கப் போனபோது அவர் என் வருகையை மறுத்துவிட்டார். ஏனெனில் இவ்வாறாக என் வழியில் செல்கையில் அவரும் நானும் நண்பர்களாகிவிட்டோம். அவர் ஒரு மதகுருவிற்கு தனக்கு ஏற்பட்ட போராட்டத்தை விவரித்தார். அந்த மதகுரு எவ்வாறு அவரை துன்பப்படுத்தினார் என்பதை மனதில் வைத்து தற்போது இவரை சந்திப்பதையும் மறுத்துள்ளார். நாம் கவனமாக இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம் வாழ்விலும் நடத்தலாம். நல்லது செய்வதாக எண்ணி தீமை செய்து எக்காரியத்தையும் முடிக்க முடியாது. மனதை புண்படுத்தும் துன்புறுத்தலும் பேச்சை தவிர்க்க வேண்டும். அன்பின் செய்தியை கொண்டு வர வேண்டும். உன் கடந்த கால அனுபவத்தை பற்றி பேசக்கூடாது. ஒருமுறை இலங்கை தமிழர்களிடம் பேசும்போது அவர்கள் கூறினதாவது, எளிமையான உரையாடலுக்கு அவர்கள் கதை கூறுவதை பின்பற்றுவார்களாம். அவ்விதமாக பேச்சில் எவ்வித வாதங்களோ சண்டைகளோ ஏற்படுவதில்லை. மேலும் நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்றால் அதற்கு வாக்குவாதம், சிறு பூசல் என்று அர்த்தமாம். அதற்காக நாம் விவாதத்திற்குள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அமைதியாக பேசுங்கள். அமைதியான கதைகள் சொல்லுங்கள். நாம் கதை சொல்லும்போது குழந்தைகள்
மகிழ்ச்சி வரவில்லையா? மற்றொரு கதை சொல்கிறேன் என்று கேட்பார்கள். இல்லை, நம் பேச்சும் பிறரை மகிழ்ச்சி அடையும்படி செய்வதாகவும் காயப்பட்ட மனதிற்கு இதமளிப்பதாகவும் இருத்தல் வேண்டும். உரையாடல் பேச்சும் கடிதமும் எழுதலும். இந்த தேர்தல் ஊழியத்தில் உனக்கு தேவையானது உன் நாவு. இந்த 3½ அங்குலம் நீளமுள்ள நாக்கு சாவிற்கோ வாழ்விற்கோ பயன்படலாம். நீதிமொழிகள் 18:21 எழுதியுள்ளது போல், மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1-9 சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனே புத்திமான். மத்தேயு 12:34-37 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக நலமானவை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினாலே வாய் பேசும். நீங்கள் யாரிடமும் பேச நினைத்தால் சங்கீத புத்தகத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசித்து காட்டுங்கள். வேதாகமத்தை பற்றி கூறுங்கள். சங்கீதங்களை வாசித்து காட்டுங்கள். பாடல்களை பாடுங்கள். அதை விட்டு ஒருவருக்கு உன்னுடைய சொந்த கதைகள், நீ எப்படி ஒரு சாதாரண காயத்திற்கு பயந்தாய் என்று கூறினால், அவருக்கு புற்றுநோயை பற்றிய பயத்தையும் நீ உருவாக்கிவிட்டாய் என்று அர்த்தம். கடவுள்தான் எல்லாவற்றையும் குணப்படுத்துவர் என்று கூறும்போது அவர்களுக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற ஆர்வம் உருவாகும். தேற்றுதல் ஊழியத்தில் எந்த தேவையற்ற வார்த்தைகளையும் பேசுதல் வேண்டாம். உங்களுக்கு அது தேவை என நினைத்தால் சங்கீத புத்தகத்தில் படித்து காட்டுங்கள். சங்கீதங்களை எழுதி அவர்களிடம் தரலாம். கடவுளின் சத்தியத்தை எடுத்து கூறி அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுங்கள். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நினைக்க வேண்டாம். யோசேப்பை பாருங்கள். எகிப்தின் யாக்கோபின் மகன், அவருடைய சகோதரன் அவனை ஒரு பள்ளத்தில் தள்ளினார்கள். போர்த்துபாரின் மனைவியும் அவன் மீது பொய் சொன்னாள். ஆனால் கடைசியில் அவன் எகிப்தின் ஆளுநரானான். அவன் தன் விரோதிகளை கூட பழிவாங்கவில்லை. கடவுள் தமக்கு மற்றவர்களின் தீமைகளை மன்னித்து மறக்கும் பலத்தை கொடுத்திருக்கிறார். விரோதியை நமக்கு உட்படுத்தக்கூடாது. ஆனால் அவர்களை பற்றி எண்ணங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நன்றி உணர்வை உருவாக்க வேண்டும். நமக்கு அதிக பொறுமை தேவை. நாம் நாவை கட்டுப்படுத்தி ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பலனை தர வேண்டும். போதகர் D.L. மூடி ஒரு சுறுசுறுப்பான மனிதர். அவருக்கு வரும் கடிதங்களுக்கு அவரால் பதில் எழுத கூட நேரம் இருக்காது. சில கடிதங்களை அவர் படிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அவற்றில் சில உடல்நலக் குறைவு பற்றி முறையீடுகள், சில சந்தேகங்களுக்கு பணிவான கடிதங்கள் அல்லது அவர் சொற்பொழிவு பற்றி இருக்கும். பதில்களை அவர் குழுவில் உள்ள அங்கத்தினர்கள் தான் எழுதுவார்கள். ஒருமுறை ஒரு பின்தங்கிய கிராமத்தில் போதகர் ஒருவரிடமிருந்து வந்த கடிதம் அவரை கவர்ந்தது. அந்த போதகர் உடல்நலமின்றி படுக்கையில் இருந்தார். உடனே மூடி தன் கையால் ஒரு கடிதத்தை எழுதினார். அவரே ஏழையாய் இருந்தபோதும் தன் பாக்கெட்டிலிருந்து 3 பவுண்டுகளை எடுத்து அதை அஞ்சல் செய்தார். அக்கடிதத்தில், அன்பு சகோதரனே, உங்கள் கண்ணீரையும் உடல் நலக் குறைவையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து உங்களை தேற்றும்படி மன்றாடினேன். உங்களை காண வேண்டும் என்று நினைத்தாலும் தூரத்தின் காரணமாக என்னால் வர இயலவில்லை. நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பேன். தயவுசெய்து இதில் உள்ள பணத்தை உணவு பெறுவதற்கும் மருந்து வாங்குவதற்கும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ள மறக்க வேண்டாம் என்று குறித்திருந்தார். அக்கடிதத்தை படித்த ஏழை போதகர் படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார். முற்றிலும் குணமடைந்தார். ஒரு பெரிய சுறுசுறுப்பான கடவுளின் மனிதர். இவருக்காக ஜெபிப்பதும் 3 பவுண்டுகள் பணம் உதவியதும் தான் சிறந்த சேவையாக இருந்தது. ஆகையால் அன்புடையவர்களே, துக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். துயரத்தில் உள்ளவர்களுக்கு உதவுங்கள். அவர்கள் துயரத்தை அதிகப்படுத்தாதீர்கள். வெளிப்படையான உதவி, இது 4வது பகுதி. உதவி, பொருள் உதவி கூட தேவையானவர்களுக்கு தேற்றுதலையும். மாசிடோனியாவின் ஏழை கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமில் பரிசுத்தவான்களுக்கு உதவினார்கள். அவர்கள் அதிகாலையிலிருந்து இருட்டு வரை கஷ்டப்படும் அவர்களுக்கு 250 ரூபாய் கிடைத்தது. அதில் 150 ரூபாய்கள் வரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மீதமுள்ள 100 ரூபாய்களில் அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் ஜெருசலேமின் பரிசுத்தவான்கள் தேவையாயிருந்ததினாலே என அறிந்து 100 ரூபாய்களையும் அவர்கள் கொடுத்தனர். நாம் 200 ரூபாய்கள் சம்பாதிக்கும்போது நம்மில் சிலர் 2 ரூபாய்களை துறவிகளாக தேற்றுவதற்கு தரலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அது தேற்றுதலை தராது. அவர்கள் அன்பில் பங்கேற்க நம்மிடம் உள்ளதை கொடுப்பது மட்டும் பெரிதல்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவற்றை தியாக உணர்வோடு எண்ணுவது மட்டுமே நன்று. கிறிஸ்து செய்தது எந்த மனிதனும் பூமியில் அடைய முடியாதது.
அவர் மனிதனாக இருந்து நமக்கு சிலுவையிலே மரித்தார். தியாக உணர்வோடு தருதல் துறவிகளை தேற்றுதல் ஆகும் என்று எழுதினார். தொற்கால் துறவிகளின் துன்பத்தில் பங்கேற்ற அவர்களுக்கு ஆடைகளை தயாரித்து கொடுத்து தேற்றினார். 2 தீமோத்தேயு 1:16-18 வசனங்களில் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவர் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. அவன் ரோமாவிலிருந்து வந்திருந்தபோது அதிக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கம் கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவர் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. பவுல் சொல்லுகையில் அவர் என்னை அடிக்கடி உற்சாகப்படுத்தினான். நான் அன்புடன் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் உங்களை காணும்போது உன் பார்வையிலேயே அவர்கள் உற்சாகமடையவும் தேற்றப்பட வேண்டும். அதை விடுத்து உன் பார்வையிலேயே மக்களை எதிர்க்கக்கூடாது. நமக்காக கிறிஸ்து இயேசுவை விட்டு சென்ற ஊழியம் தேர்தல் ஊழியம்தானே. ஒரு சகோதரி ஒரு முறை இதை பற்றி தன் கருத்தை பகிர்ந்து கொண்டாள். அவள் தன் கணவராலும் குடும்பத்தாலும் அங்கத்தினர்களாலும் அவர்களின் அரக்கத்தனமான நடவடிக்கையாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டாள். இத்துன்பங்களுக்கிடையே அவள் ஒரு கனவு கண்டாள். அவள் கண்ணீர் விட்டு அழுது கண்ணீரை ஒரு பாட்டில் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் சேர்க்க தீர்மானித்தாள். அவள் அவரிடம், ஏன் இப்படி தாங்க முடியாத கண்ணீரோடு நிலைக்கு என்னை ஆளாக்கினீர் என்று கேட்க எண்ணினாள். அந்த வழியே ஒரு பெண்மணி இந்த குடத்தை தரையிலும் ஒரு குடத்தை இடுப்பிலும் சுமந்து கொண்டு வந்தாள். அந்த பெண்மணி இந்த சகோதரியிடம், நீ எங்கே போகிறாய் என்று வினவினாள். சகோதரி, நான் இயேசுவானவரை சந்திக்க செல்கிறேன் என்றாள். அந்த பெண்மணி தன் குடங்களை கீழே இறக்கி வைத்து 3வது குடத்தை அந்த மூலையிலிருந்து எடுத்து வரும் வரை பார்த்துக்கொள் என்றாள். அவ்வாறு அந்த பெண்மணி 3வது குடத்தை எடுக்க சென்றபோது சகோதரி கேட்டாள், இந்த குடங்கள் என்ன உள்ளது என்று கேட்டாள். யாராவது அவளுக்கு உதவ மாட்டார்களா என வினவினாள். அந்த பெண்மணி மிக அவசரமாக, சகோதரியே, என் கண்ணீரை சுமக்க யார் உதவுவார்கள் என்றாள். அவற்றைத்தான் கடவுளை நான் கொண்டு சென்று நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பதை காட்டுவேன். திடீரென்று அந்த சகோதரி தூக்கத்திலிருந்து விழித்தாள். அப்போதுதான் தான் ஒரு பாட்டில் கண்ணீரை மட்டும் ஆண்டவரிடம் கொடுக்க வந்தது பற்றி வெட்கமடைந்தாள். பூமியில் உள்ள புனிதர்கள் குடங்குடமாக கண்ணீரை சிந்தியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, தன் கஷ்டங்களை பெரிதுபடுத்தாமல் நான் மற்றவர்களை தேற்றுவேன், என்னுடைய துயரங்களை பெரிதாக எண்ணமாட்டேன் என தீர்மானித்தார். நீ மற்றவர்களை தேற்றினால் நீ தேர்தல் அடைவாய். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று கூறப்பட்டது. யாரெல்லாம் அமைதியை கெடுக்கிறார்களோ அவர்களை சாத்தான் பிள்ளைகள். நீ மற்றவர்கள் கண்ணீர் விடவும் வலியை அனுபவிக்கவும் அவர்கள் உறங்காத இரவுகளை தருவாயானால் நீ கடவுளை விட்டு விலகுவதாக உணர வேண்டும். இன்றே நீ தீர்மானம், மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளையோ அல்லது மற்றவர்களின் மனதை வேதனைப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை உன்னால் பிறருக்கு தேறுதலையும் அமைதியும் தர வேண்டும். மற்றவர்கள் காயத்தை குணப்படுத்துவதே மட்டுமேன்றி உன்னுடைய செயலாக இருக்க வேண்டும். சிந்தியுங்கள். ஆம், என்னுடைய மக்களை தேற்று. உன் ஆண்டவர் கூறுகிறார், ஜெருசலேமை தேற்று, பரலோகராட்சியமே பாடு, பூமியின் மக்களே சந்தோஷப்படுங்கள், மலைகளே கர்த்தர் தம் மக்களை தேற்றியதற்காக சந்தோஷப்படுங்கள், அவருடைய துன்பப்பட்ட மக்களுக்கு கருணை உண்டாவதாக. தேர்தல் அற்றவர்களை தேற்றுதலும் கடவுளின் பிள்ளைகளுக்கு உகந்தது. என்னை பர்னபா போன்ற மனிதனாக மாற்றும். தேர்தலின் குழந்தைகளாக எங்களை மாற்றும். நாங்கள் தேர்தலை தரும் மக்களாகவும் சமாதானத்தை தருபவராகவும் மாறக்கடவது. இந்நாளில் ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை தந்து தேர்தலின் பிள்ளைகளாக மாறட்டும். கிறிஸ்துவின் பிள்ளைகளாக எங்களை சேர்த்து தேற்றுதல் ஊழியம் செய்ய எங்களை மாற்றும். மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மற்றவர்களை ஆறுதல் படுத்துவார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் ஆவார்கள். ஆண்டவரே, நாங்கள் உபசரிப்பு மக்களாக மாறும்படி கேட்கிறோம். மற்றவர்களை பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கும் பொறுமையை எங்களுக்கு தாரும். எங்களுடையது பெரியது என்று எண்ணாமல் நாங்கள் எப்போதும் அமைதியாக ஆறுதல் படுத்துகிறவராக உதவி செய்யும். மற்றவர்களை புண்படுத்த வார்த்தைகளை புண்படுத்தாத வார்த்தைகளை பேசவும், இவற்றிற்கும் மேலாக எங்களை உடல் அளவில் உதவி தேவையானவர்களுக்கு உதவி புரியவும் பலன் தாரும். இவை அனைத்தையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நேயர்களே,
இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.